ஏமா ரேஷன்ல 100 பேசினா கொரோனா வராதா? கொரோனாக்கு நீங்க என்ன பண்ணணும்? முகமூடிய போட்டு வீடு விடாந்து அரிசி கொடுத்துருக்கணும். மக்கள்கிட்ட வாங்குறீங்கல்ல ஓட்டு, அப்ப வந்து கேக்குறீங்கல்ல வீடு கொரோனால எல்லாம் பட்னியா கிடந்து செத்து போயிட்டீங்க. இட்லி சுட்டு தர்றீங்க, தோசை சுட்டு தர்றீங்க, மெதுவடை போடுறீங்க, பிள்ளைங்களுக்கு குண்டி கழுவுறீங்க, தலைவாரி விட்டு ஜடப்பினி பூ வைக்கிறீங்க எலெக்ஷன் டைம்ல. இங்க பாரு, அப்ப கொரோனால செய்யல, கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க எல்லாமே செய்யறோம். ரேஷன்ல அரிசி போடுறோம், பருப்பு போடுறோம். சார் இது அதிமுக காலகட்டத்திலயும் இத பண்ணிருந்தாங்க. உளுந்து போடுறீங்களா? என்ன உளுந்து உளுந்து கோதுமை நீங்க குடுக்குறீங்களா? கோதுமையும் பல இடங்கள்ல உட்கார்ந்து போடுறீங்களா? உளுந்து போடுறோம். சிமெண்ட் கலர்ல இருக்கும். தமிழ்ல திராவிட கேட்டாக்க திராவிட மாடல் சர்க்கரை இந்த கலர்ல தான் இருக்கு. ஏன்னா நாங்க தான் ஆளை வச்சு ஆட்டிட்டு இருக்கோம். அதனால வாங்குறீங்க. இலவசம் கொடுத்து மக்களை கெடுத்து வச்சிருக்கு திமுக அரசு, அதிமுக அரசு. ஆமா, இலவச அரிசி அவங்க திம்பாங்களா? ஸ்டாலின் சாப்பிடுவாரா ரேஷன் அரிசி? உதயநிதி சாப்பிடுவாரா ரேஷன் அரிசி? எடப்பாடி பழனிசாமி சாப்பிடுவாரா ரேஷன் அரிசி? அவர் மனைவி சாப்பிடுவாங்களா ரேஷன் அரிசி? அக்கா கனிமொழி சாப்பிடுமா ரேஷன் அரிசி? அவங்களாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, மக்கள் வந்து லாஸ்ட் குவாலிட்டி. ஏன்னா மக்கள் வந்து ஓட்டு தானே போடுறாங்க. விலை ஏறி போறதுக்கு காரணம் இவங்களோட கமிஷன் தாமா. எதுவுமே இங்க விற்க முடியலமா. மக்கள் எல்லாம் விவசாயம் எல்லாம் அழிஞ்சிட்டான். விவசாயிகளை அழித்தது திராவிடமா. தயவு செய்த 1000, 2000, 5000, 10,000 தயவு செய்து அவர்களுக்கு வாக்களிச்சிடாதீங்க. அந்த கொள்ளக்கார பசங்க ஓட்டை வாங்கிட்டு கொள்ள பக்கமா ஓடிடுவாங்க. நம்ம ரோட்ல தட்டு வச்சுட்டு பிச்சை எடுக்கணும். இந்த நிலைமையை மாத்துறது மக்கள்கிட்ட தான். பிச்சை எடுங்க, பிச்சை எடுங்க, பிச்சை எடுங்க. சார் சமீபத்துல நடைபெற்ற ஒரு கருத்து கணிப்புல வந்து அதிமுக வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வெளியிட்டு இருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? ஏமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பத்திரிக்கை சப்போர்ட்ல இருக்குண்டா. இப்ப எடப்பாடிக்கு சப்போர்ட் பத்திரிக்கை அதை சொல்லுது. டிஎம்கே சப்போர்ட் டிஎம்கேக்கு ஆதரவா பேசுறோம். இன்னைக்கு காலையில பார்த்தேன் ஒரு கருத்து கணிப்பு வந்து போட்டாங்க. அந்த கருத்து கணிப்புல வந்து டிஎம்கே தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சில அதை இவங்க போட்டிருக்காங்க. அதனால மக்கள் வந்து வாக்களிச்சு ஓட்டை எண்ணி யாரு கெலிக்கிறாங்கன்னு சொல்லி அப்ப ஓட்டெடுப்புக்கு அப்புறம் போடக்கூடியது தான் நமக்கு சரியா இருக்குமே தவிர இப்ப வந்து சொல்லிக்கலாம் அவ்வளவுதான். இல்ல இவ்வளவு விஷயங்கள் நடந்துமே நீங்க வந்து எந்த வச்சு திமுக என்ன விஷயம் நடந்து போச்சு? எல்லாம் பெருசா என்ன நடந்து போச்சு? பெண்கள் எல்லாம் தாலி அறுத்துட்டாங்க. என்ன விஷயம் நடந்து போச்சு? ஆமா, பெண்கள் எல்லாம் பாதி பேர் தாலி அறுத்துட்டாங்க. பாதி பெண்கள் கர்ப்பப்பைய முட்டிங்க கட்டி வீட்டுல பூட்டி வச்சுட்டு போவாங்க. அந்த நிலைமைக்கு ஆகி போச்சு. பெண்கள் பாதுகாப்பு இல்ல. என்ன பண்ண ரயில்ல போக முடியல, வயசான கிழவி அங்க பாலியல் சீண்டல் பண்றான். பஸ்ல போய் நிக்க முடியல, அங்க பாலியல் சீண்டல். இன்னும் வீட்டுல தனியா தூங்க முடியல, பாலியல் சீண்டல். அதற்கு காரணம் 4 லட்சம் கோடி கடன் ஏத்தி வச்சிருக்கீங்க. இந்த நாட்டுல வருவாய்க்கு தகுந்ததுதான் கடன். அது வந்து ரிசர்வ் பேங்கே சொல்லி இருக்கு. ரிசர்வ் பேங்க்ல வந்து நமக்கு வந்து என்ன கடன் எவ்வளவு அனுமதியோ அந்த அனுமதி தான் நம்ம கடன் பண்ணிட்டு இருக்கீங்க. வருவாய் எதுவும் ஈட்டினா மாதிரி இங்க பாருமா, இப்ப நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம்மா. தொழில்களும் நிறுவனத்துல ஆமா மக்களுடைய பணத்தை எடுத்து கொண்டு அதுல போட்ட முடியும். பைத்தியக்காரத்தனமா தான் எல்லா நாய்களும் பேசுனா நீமா பேசுற. அரசு பணத்தை எடுத்து என் தொழிலுக்கு போடுறதுக்கு அதாவது 4.5 லட்சம் கோடி நீங்க வரும்போது கடன் இருக்குன்னா அது வந்து ஒரு 2 லட்சமா ஆக்கி வச்சிருந்தீங்க, 1 லட்சமா ஆக்கி வச்சோம்னா பரவாயில்ல. திமுக ஆட்சி வந்து ஒரு 3 லட்சம் கடன் கோடி வந்து 4 வருஷத்துல அடைச்சிட்டாங்க. இவங்க வந்து பெஸ்டான ஆட்சின்னு நாங்க எடுத்துக்கலாம். ஆனா நீங்க இவ்வளவுதான் வாங்குவீங்களா? அப்ப நாங்க 5 லட்சம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி 9 லட்சம் கோடியா வாங்கி கொரோனா காலத்துல எல்லாமே அந்த ஆளு ஆட்சியில இந்த 4.5 வருஷம் 5-10 வருஷம் அவர் ஆட்சி முடியும் போதுதான் கொரோனா வந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க தொழில் துறை பூரா முடங்கி போச்சு. தொழில் துறையில அதே மாதிரி இவருடைய நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஸ்ட்ரெச்சர் இல்ல, ஆம்புலன்ஸ் இல்ல, ஆம்புலன்ஸ் விட ஃப்ரீயா ஓட விட்டீங்க. ஸ்டாண்ட்ல கொண்டு போய் இந்த வாசப்படி எல்லாம் போட்டு வச்சிருந்தீங்க. செத்தவங்களை வீட்டுக்கே கொடுக்காம நீங்களே தூக்கி நீங்களே புதைச்சிங்க. இன்னமும் நிறைய பெண்கள் கொரோனாவில் செத்த கணவனை இழந்துட்டு
ஐயோ என் கணவர் போனாரு வரல, அவர் எங்கேயாச்சும் வெளியூருக்கு போயிருப்பாரோ, வேற யாராச்சும் கல்யாணம், பைத்தியமா சுத்துறாங்க என்னமோ. ஆமா, ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க பண்ணுனீங்க. ஆனா உங்க வீட்டுல யாருன்னா செத்தா மட்டும் 3.5 நாளைக்கு வச்சிருப்பீங்க ஐஸ் பொட்டியில. கொரோனாவில் என்ன பண்ணீங்க நீங்க? மக்களுக்கு என்ன பண்ணீங்க? சோறு போட்டீங்களா? சோறு போட்டீங்களா? யாருக்காச்சும் பேசாதம்மா. என்ன பண்ணீங்க நீங்க? கொரோனால அவன் அந்த பிரேதத்தை வந்து வெளியில காட்டாம அதை அப்படியே தூக்கி கொண்டு போய் முகமுடிய போட்டுல எல்லாரும் போய் தொட்டாங்க. என்னமா பேசுற? பொண்டாட்டிகிட்ட கொடுத்தா பொண்டாட்டியும் சேர்த்து போயிருப்பா. புரியாதனமா பேசுற, லூஸ் தனமா. சும்மா வர வர என்ன நீ உனக்கு எதுக்கு? மக்களுக்கு என்னென்ன செஞ்சீங்க நீங்க? அதை மட்டும் தான் செஞ்சீங்க. அதான் சொல்றேன். கொண்டு போய் மூடி கொடுத்து மூஞ்செல்லாம் முடி யாருங்க கொளுத்துனீங்க. இத ஒண்ணுதான் நீங்க கொரோனாவுக்கு செஞ்சீங்க. மக்களுக்கு வீடு அரிசி கொடுத்தீங்களா? பருப்பு கொடுத்தீங்களா? மாத்திரை கொடுத்தீங்களா? காய்கறி கொடுத்தீங்களா? அப்ப ரேஷன்ல 10 பேர் நாங்க கொரோனா வராதாமா? ஏமா ரேஷன்ல 100 பேர்ல கொரோனா வராதாமா? கொரோனாக்கு நீங்க என்ன பண்ணணும்? முகமூடிய போட்டு வீடு விடாந்து அரிசி கொடுத்துருக்கணும். மக்கள்கிட்ட வாங்குறீங்கல்ல ஓட்டு, அப்ப வந்து கேக்குறீங்கல்ல வீடு கொரோனால எல்லாம் பட்னியா கிடந்து செத்து போயிட்டீங்க. இட்லி சுட்டு தர்றீங்க, தோசை சுட்டு தர்றீங்க, மெதுவடை போடுறீங்க, பிள்ளைங்களுக்கு குண்டி கழுவுறீங்க, தலைவாரி விட்டு ஜடப்பினி பூ வைக்கிறீங்க. எலெக்ஷன் டைம்ல, கொரோனா டைம்ல செஞ்சிருக்கணும்ல. அத கண்ணால பாத்துருக்கோம். கொரோனா டயத்துல அவன் உயிருக்கு பயந்து அவன் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது கொரோனா டயத்துல இந்த அம்மாவுக்கு சோறாக்கி கொண்டு வந்து போடும். போமா நீ உங்களுடைய மக்களை நீங்க தான் சார் பாக்கணும். அப்பான்னு சொன்னா மட்டும் போதாது, குழந்தைகளை கஷ்டப்படும் போது இங்க பாரு. அப்ப கொரோனால செய்யல, கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க எல்லாமே செய்யறோம். ரேஷன்ல அரிசி போடுறோம், பருப்பு போடுறோம். சார் இது அதிமுக காலகட்டத்திலயும் பண்ணிருந்தாங்க. உளுந்து போடுறீங்களா? என்ன உளுந்து போடு? உளுந்து கோதுமை நீங்க குடுக்குறீங்களா? கோதுமையும் பல இடங்கள்ல உட்கார்ந்து போடுறீங்களா? உழுது போடுறோம். போய் உழு. நீ போய் நீ பேசுறதெல்லாம் மக்களே பேசுற. உளுந்தெல்லாம் போடுறதில்ல, பருப்பெல்லாம் போடுறது இல்லையா? ஆமா, வெறும் அரிசி சக்கரை கொடுக்குறீங்க. துவரம் பருப்பு குடுக்குறோம், பாமாயில் குடுக்குறோம். உருகி போயிருக்கும். நீங்க வாங்க, இந்த கலர்ல இருக்கும் சக்கரை. ஆமா, சிமெண்ட் கலர்ல இருக்கும். தமிழ்ல திராவிட கேட்டாக்க திராவிட மாடல் சர்க்கரை இந்த கலர்ல தான் இருக்கும். ஏன்னா நாங்க தான் ஆளை வச்சு ஆட்டிட்டு இருக்கோம். வாங்குறீங்க சர்க்கரை. ஒரு நேரத்துல சர்க்கரை ஆலைகள் தமிழ்நாட்டுல இருந்துச்சு. தமிழ்நாட்டுல விளைவிச்ச கரும்பை கொண்டு கொடுத்து ஆலையில செஞ்சு சர்க்கரையை கொடுத்தாங்க, வாங்கி மக்கள் சாப்பிட்டாங்க. அதே போல வெல்லம் உருவாக்குறதுக்கு நிறைய கிராமத்துல பெரிய தொட்டி மாதிரி வச்சிருப்பாங்க, செய்வாங்க. அப்ப அந்த பண்டி பண்டியா செஞ்சு விற்பாங்க. அதையும் ஒழிச்சு விட்டீங்க. சக்கரை ஆலைய புறம் மூடி விட்டீங்க. எல்லாத்தையும் கரும்பு எங்க வாங்குறாரு? அவர் பாம்பேல இருந்து வருவாரு. சக்கரை யார் தருவாங்க? இதுல இருந்து வருவாங்க, எங்க குஜராத்ல இருந்து வரும். மூட்டை எங்க இருந்து வாங்குவீங்க? டெல்லியில இருந்து வாங்குவீங்க. உங்க வேலை இதான நீங்க கமிஷன் புரோக்கர்ஸ், பூரா புரோக்கர்ஸ் பாய்ஸ் இவங்கெல்லாம். அங்கங்க ஒரு புரோக்கர்ஸ் வச்சுக்கிட்டு எல்லா சக்கரை வேணுமா நீ எனக்கு கொடு, கமிஷன். விலை ஏறி போறதுக்கு காரணம் இவங்களோட கமிஷன் தாமா. எதுவுமே இங்க விற்க முடியலமா. மக்கள் எல்லாம் விவசாயம் எல்லாம் அழிஞ்சிட்டான். விவசாயிகளை அழித்தது திராவிட மாடல். அதிமுக 2 பேர் சேர்ந்து அடிச்சாங்க. ஆனா வருஷமானா வெள்ளத்துல போனா விவசாயிக்கு 5000 தர்றோம், விவசாயிக்கு 10,000 தர்றோம். நீங்க வந்து கோடி கோடியா சம்பாதிக்கிறீங்க. விவசாயியை அழிச்சிட்டு இந்த பொருளை புறா வாங்குறதுல கமிஷன் வைக்கிறீங்க. ஆயிரக்கணக்கான கோடிகளை அடிச்சுட்டு ஒரு வந்து 500 கோடி 100 கோடியை கொடுத்து விவசாயிகளை கண்ணை கட்டுறீங்க. 1000 ரூபாய் வெள்ளம் வந்துச்சா? ஆமா. ஏன் நீங்க தூர் வர மாட்டீங்க, வெள்ளம் வந்துடும். ஆனா வந்து 2000 கொடுப்பீங்க. மழை வந்துச்சா? மழையில ஓடாது தண்ணி, வயலு பூரா ரொம்பிடும். ஆத்துல ஓடினா தானே வயல்ல நிக்காது, ஓடாது. உடனே ஒரு 2000 வந்து அவங்களுக்கு விவசாயிகளுக்கு. இது விளைச்சல் இல்லையா? 10 கிலோ அரிசி இலவசம். 2000 கொடுத்து வாய் அடிக்கவும் திமுக. ஆமா, ஆனா இதுக்கு காரணமே இவங்கதாமா. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த இலவசம் எப்ப இருந்து வந்துச்சு? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இலவசம் இருந்துச்சா? அண்ணாதுரை வந்தார், 1 ரூபாய்க்கு அரிசி போட்டார், 2 ரூபாய்க்கு போட்டார். அண்ணாதுரை முதல் அவர் தான் ரேஷன்ல 2 ரூபாய்க்கு அரிசி போட்டாரு. அதை 1 ரூபாய் ஆக்குனது ஒரு உத்தமர். அந்த 1 ரூபாய் வேணா இலவசமா தர்றான்னாங்க. அன்னைக்குதான் அந்த நாடு வந்து நாசமா போக ஆரம்பிச்சு. இது உண்மையா பொய்யா? அவங்க சம்பாரிச்சு இலவசம் கொடுத்து மக்களை கெடுத்து வச்சிருக்கு திமுக அரசு, அதிமுக அரசு. ஆமா, இலவச அரிசி அவங்க திம்பாங்களா? ஸ்டாலின் சாப்பிடுவாரா ரேஷன் அரிசி? உதயநிதி சாப்பிடுவாரா ரேஷன் அரிசி? எடப்பாடி பழனிசாமி சாப்பிடுவாரா ரேஷன் அரிசி? அவர் மனைவி சாப்பிடுவாங்களா ரேஷன் அரிசி? அக்கா கனிமொழி சாப்பிடுமா ரேஷன் அரிசி? அவங்களாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, மக்கள் வந்து லாஸ்ட் குவாலிட்டி.
ஏன்னா மக்கள் வந்து ஓட்டு தானே போடுறாங்க. எங்க உரிமையை நீங்க வாங்கிக்குவீங்க, எங்களோட தன்மானத்தை நீங்க வாங்கிக்குவீங்க, எங்க விளைச்சலை நீங்க வாங்கிக்குவீங்க, எங்க வருமானத்தை நீங்க வாங்கிக்குவீங்க. கடைசியா மாதம் 2000 இலவசம் ஓசி பஸ் முடிச்சு விட்டுருவாங்க. இவங்க 2 பேரையும் ஒழிக்கணும். நாங்க என்ன சொல்றோம், இலவசம் வேணாம் வேணாம். நாங்க இலவசத்துக்கா பிறந்தோம். நாங்கெல்லாம் வளரும் போது பஸ் டிக்கெட் கொடுத்தாங்க போனோம். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. பொங்கல் ஏன்னா உங்க வீட்டுல வாங்குனீங்களா இல்லையா? நான் ஏன் வாங்குறாங்க வலியக்கு வந்து கொடுக்கும் போது வேணான்னு சொல்லுவாங்களாமா? அப்புறம் என்ன கொடுக்கும் போது நீங்க வாங்கினாலும் தப்பு கிடையாது, எங்க காசு நாங்க வாங்கிக்கிறோம். நான் வாங்காததுனாலதான் என் பாஸ்போர்ட் ரேஷன் கடையே பேன் பண்ணிட்டாங்க. நான் இலவசம் வாங்காம விட்டேன். நான் 3-4 வருஷம் எனக்கு பிடிக்கல. இந்த அம்மா வந்து இந்த குக்கர் அது இதெல்லாம் கொடுத்துச்சு பாருங்க. என்னெல்லாம் கியூல நிக்கணும்னா வெக்கமா இருந்துச்சு எனக்கு. நான் போகல. அது இலவசம் வாங்கன்னு ஒரே காரணமா என் கார்டை மாத்தி வெள்ளக்கடை கொடுத்துருவாங்க தெரியுமா? கிடையாது, எனக்கு இலவசம் வாங்க முடியாது, வாங்கிதான் ஆகணும். பணம் 100 ரூபா கொடுத்தா வாங்கிதான் ஆகணும். இந்த 2000 கொடுத்தாங்க வெள்ளத்துக்கெல்லாம், அதான் நான் வாங்கல. அது எப்போ அது இருக்கும் 15-20 வருஷம் இருக்கும்னு நினைச்சிங்க. அப்போ ஜெயலலிதா பீரியட்ல கொடுத்துச்சு வெள்ளம் வந்தப்போ. அப்போ நான் வாங்கலன்னு நிலைமை. அதனால மக்கள் வாங்குறாங்க பயந்துக்கிட்டு. 1 கிலோ சக்கரை அரிசியை வாங்கி என்ன பண்ணுறாங்க, இட்லிக்கு போடுறாங்க, மாட்டுக்கு போடுறாங்க. நிறைய பேர் வாங்கிட்டு கடையில் விற்கிறாங்க. ஆமா, அது உண்மைதானே. அந்த அரிசி சாப்பிட்ற அரிசி நீங்க போடுறீங்களா? சாப்பிட்ற அரிசியை போடுறீங்களா? நீங்க மட்டும் வைக்கிறேன் வெள்ளி பீரோ வச்சுக்குவீங்க, வெள்ளி பீரோவை மடிச்சு வைப்பீங்க துணியை. நாங்கெல்லாம் ரோட்ல மூட்டையை கட்டி தலையில வச்சுக்கிட்டு அப்படியே ரோட்ல போவோம், சிங்கு சிங்குன்னு போவோம். உங்க ரேஷன் அரிசி தூக்க முடியாம தூக்கிட்டு 10 கிலோ வேற கொடுத்தா அந்த கேள்வியால தூக்க முடிய மாட்டேங்குது. இல்ல, அதுக்குதான் ஸ்டாலின் அவர்கள் வந்து வயதானவர்களுக்கு வீடு தேடி வந்து அரிசி கிழிச்சாங்க. வாயிலேயே வட சொல்றாங்க இவங்க. எந்த வயசானவங்களுக்கு வருது வீடு தேடி? நான் பாக்கலையே. நீ பாக்கலைங்கிறதுக்காக குடுக்கலைன்னு அர்த்தமா? இல்ல வருது, வயதானவர்களுக்கு வருது. நீ பாட்டுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பொய் எல்லாம் எப்படி? ஆமா, உங்க தலைவர் எப்படியோ அதுக்கு ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. 80 வயசுக்கு மேற்பட்ட சொல்லிருப்பாங்களே. ஆமா ஆமா, ஏஜ் லிமிட் இருக்கு. இந்த ஏஜ்காரங்களுக்கு மட்டும் வந்து முடியாதுன்னா முடியாது. இப்ப என்னாலேயே முடியாது தூக்குறதுக்கு, நான் தூக்க முடியாது. நான் போன் அடிச்சா வருவாங்களா? முடியாது. ஒன்று வயசை கேட்பாங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க, பேர் கேட்பாங்க, ஊர் கேட்பாங்க, கணவன் பேர் கேட்டு பிள்ளை பேரெல்லாம் கேட்டு தயவு செய்து உங்களுக்கு கணவனை அனுப்பணும் மெசேஜ் அனுப்புவாங்க. சரியா? இதெல்லாம் வந்து சும்மா புரடா விடுறது. அதாவது இவங்க வந்து எப்படி டிசைனா ஏமாத்துறாங்கப்பா. ஆமா ஆமா, ஐயோ மக்கள் எப்படியெல்லாம் பேசுறாங்க. எல்லாம் சீமான மாதிரியே பேசுது பாரு. எல்லாம் அவர் தான் அப்படின்னா பொய்யே பொய். பெரிய கர்மம் அது. ஆமா ஆமா, வலிக்குது. இப்ப பாருங்க, ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு தம்பி, அத பத்தி விட்டுட்டீங்க. யாரு கூட்டணி சேர்த்துட்டீங்களா? அதெல்லாம் பேசும் கேட்கும். அடுத்த கேள்வி அதான் சார். இப்போ வந்து கிட்டத்தட்ட 15 நாட்களா சுகாதாரத்துறை ஊழியர்கள் அவங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அரசு என்ன ஏதுன்னு கூட கேட்காம கைது நடவடிக்கை, அவங்க மீது கைது நடவடிக்கை வந்து எடுத்திருக்கு. இதுதான் உங்களுடைய ஆட்சியா? ஆமா ஆமா, என்ன ஏதுன்னு யாரு வந்து வேலை நிரந்தர வேலை வேணும், சம்பள உயர்வு வேணும்னு இறங்கி போராட்டம் பண்ணா அவங்கள உடனே கைது பண்ணி எல்லாரும் டெம்பரவரி அப்பாயின்மெண்ட் போடுவோம். நீ வந்து பெர்மனன்ட் என்ன பண்ண, எனக்கு சம்பள உயர்வு கொடுன்னா என்ன அர்த்தத்துல கேட்கிற? நாங்க எடுக்கும் போதே உன்னை டெம்பரவரியா தானே எடுத்திருக்கோம். எப்ப வேணாலும் வேலையை விட்டு நீக்கும்னு தான் அதுல. ஆனா இதே திமுக அரசு தான் நாங்க ஆட்சிக்கு வந்தா அப்படியெல்லாம் ஒண்ணு நாங்க இவங்களுக்கெல்லாம் ப்ராமிஸ் பண்ணல. இவங்களுக்கெல்லாம் ப்ராமிஸ் பண்ணல. ஆசிரியர்களுக்கு தான் சொன்னோம். ஆசிரியர்களுக்கு நாங்க இப்ப கொடுத்தாச்சு, புரிஞ்சதா? இவங்களுக்கு கிடையாது. பென்ஷன் கொடுப்போம்னு சொன்னோம், பென்ஷன் திட்டத்தை கொடுத்தாச்சு, புரியுதா? ஆகையினால இதெல்லாம் வந்து அயோக்கியத்தனம் இதுக்கு பண்றது எல்லாமே, புரிஞ்சதா? எல்லாரும் அதாவது கப்பல்ல பொண்ணு வருதுன்னா எனக்கு ஒண்ணு எங்க ஆத்தாளுக்கு ஒண்ணுன்னு கேட்பாங்களாம். அந்த கதையா இருக்கு. ஆத்தாளுக்கு எதுக்கு கப்பல்ல வர்ற பொண்ணு? அது கதை தான். சொல்லுங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், அவங்களுக்கு புரியாம போராடுறாங்கன்னு சொல்றேன். இவங்க சுத்துவாங்க காதுல பூவு, அதை நம்ம கேட்க தயாரா இல்ல, நம்பவும் தயாரா இல்ல. இவரு கட்சியா டுபாக்கூர் கட்சி, டுபாக்கூர் மாதிரியே பேசுவாரு இவரு பேச்ச நம்ப முடியாது. ஆனா மக்கள் கிட்ட நான் கேக்குறேன், அந்த மாதிரி வந்து கண்டிஷன் இருக்கா? அந்த மாதிரி 90 நாள் ஆனாலே 89 நாள் ஆனாலே போதும். அந்த லிஸ்ட்ல அவங்க பேரை எடுத்துட்டு அடுத்த 2 நாள் கழிச்சுதான் வேலைக்கே சரியா? அத
அத புரிய வைங்க, அவங்கள்ட்ட புரிய வைங்க, தெரிய வைங்க. அவங்க என்ன கேக்குறாங்களோ அந்த கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்துங்க. ஒன்ன காட்டுல அவங்க எல்லாம் ரொம்ப தெளிவான ஆளுங்க. அதுக்கு மைக்க பிடிச்சா ஒன்ன காட்டுல அருமையா பேசுங்க. நீங்க அதை போய் பாருங்க. அதெல்லாம் காவெஞ்சர்ஸ்னு யாரும் சொல்ல முடியாது. அவங்க எல்லாம் இந்த நாட்டினுடைய மன்னர்கள். நல்லாதான் பேசுவாங்க சார். அதுக்கப்புறம் அவங்களே கூப்பிட்டு வந்து மிரட்டுவீங்க. அதுக்கப்புறம் வந்து செவிலியர்கள் போறாரா தப்பா போறாங்களா? செவிலியர்கள் அப்பாயின்மெண்ட் போட்டாச்சு. சரி, அப்புறம் என்ன பேப்பர்ல போட்டீங்க, வேலை கொடுத்துட்டீங்களா? வேலையெல்லாம் கொடுத்தாச்சு. ஆட்சிக்கு வந்தா கொடுப்போம் எழுதிருப்பாங்க. ஆமா, எங்களுக்கு இந்த தடவை ஓட்டு போடுங்க. 26 ஆட்சி வந்தாலும் மார்ச் மாசம் பிப்ரவரி மாசம் எனக்கு ஜனவரியில ஆட்சி அமைச்சிருவேன். உங்களுக்கு வந்து ஆகஸ்ட்ல பதவி தரணும்னு எழுதிருப்பாங்களே, எழுதிருக்காங்களா? அப்படிதான் நீங்களும் சொல்றது. நாங்க பொய்யான கதையை சொல்லுமா, உண்மைதான் சொல்லுவோம். அதாவதுமா, நாம் தமிழர் கட்சி வந்து நாங்க மெல்ல மெல்ல வர்றோம், பாஞ்சிக்கிட்டு வரல. நீங்க வந்து பாஞ்சிக்கிட்டு வர்றீங்க. காசு நிறைய இருக்கு, கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்க. உங்கள்ட்ட கோடி கோடியான பணம் இருக்கு, கோடி கோடியா சொத்து இருக்கு. உங்களால என்ன வேணா செய்ய முடியும். ஊழல் லஞ்சத்துல தளிச்சிருக்கீங்க. நீங்க எரிச்ச கொலை எல்லாம் வெளியில வந்துடும். அதுக்காக ஆட்சியை கையில வச்சுட்டு ஒரு ஹெல்மெட் மாதிரி போட்டு அலைவீங்க. நாங்க நாம் தமிழர் கட்சி அப்படி ஓப்பன் ஹார்ட்டா இருக்கோம். நாங்க எந்த திருட்டு பண்ணல, எங்கேயும் கொள்ளையடிக்கல, எங்கேயும் லஞ்சம் வாங்கல, எங்கேயும் ஊழல் பண்ணல, எங்க நாம் தமிழர் பிள்ளைங்க போய் கெடுக்கல, கூட்டு பாலியல் பண்ணல. அதனால நாங்க வந்து பொறுமையா வருவோம், நேர்மையா வருவோம். நீங்க வந்து காசை கொடுத்துட்டு எப்படி தக்க வச்சுக்கணும். ஆட்சி அவங்களுக்கு வந்து மக்கள் முக்கியம் இல்லம்மா, ஆட்சி முக்கியம். இந்த சீட்டை விட்டு ஏந்திரிக்க மாட்டேன் நான். காலோட சீட்டு என்னன்னாலும் சரி, ஏன் சீட்டா கோட்டை எங்க அப்பா உக்காந்தாரு, நான் உட்காரணும். நான் உட்காந்தா என் புள்ள உட்காரணும். என் பிள்ளைக்கு அப்புறம் அவன் புள்ள உட்காரணும். பரம்பரையா கட்டில ஆட்சி கட்டில பிடிச்சி சாவறாங்க. விஜய் அவர்களை விமர்சனம் பண்ண வேண்டாம்னு சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. எதனால விஜய் அவர்களை விமர்சிக்க வேண்டாம்ன்ற முடிவு எதுவும் கைமாறிடுச்சான்னு கேளு. இல்லைன்னா விஜய் அவர்களுக்கு ஒரு ஆதரவா? எங்க ஆதரவும் இல்ல, எதிர்ப்பும் இல்ல. விஜய் அவர்கள் வந்து கட்சி எப்படி விஜய் அவர்கள் தான் ஜெயிச்சிருவாரு, நம்ம பேசுறதே வேஸ்ட். ஜெயிக்கிறாரு ஜெயிக்கல அப்புறம். அதாவது மல்லாக்கப்படுத்துட்டு வானத்தை பார்த்து முட்டை விடுற மாதிரி கனவு காணக்கூடாது, சரியா? வாங்க வாங்க களத்துல நெல்லுங்க. இல்ல, நீங்க சிஎம்மா ஆகணும்னு கனவு காணும் போது அப்போ அவர் கனவு காணக்கூடாதா? ஏமா, இந்த இது வந்து மக்களை பார்த்து கேட்கணும், மக்கள் கிட்ட கேட்கணும். திமுக என்ன செஞ்சு கிழிச்சுதுன்னு சொல்லிட்டு திமுகவுக்கு 50 வருஷமா ஓட்டு போட்டீங்க. அண்ணா திமுகவுக்கு 70 வருஷம், அண்ணா திமுகவுக்கு 50 வருஷமா ஓட்டு போட்டு என்ன பண்ணிருக்காங்க 2 பேரும்? இதுல இன்னும் வந்து நிறைய பேரை வந்து வளர்த்து விட்டீங்க. வளர்த்தவங்க யாராச்சும் உங்களுக்கு ஒரு நன்மை ஏதாச்சும் செஞ்சிருக்காங்களா? எல்லாம் போய் 500 கோடி 1000 கோடி கூட்டணிக்கு போயிடுறாங்க. தொண்டரை பூரா வச்சுக்க வேண்டியது. திருமாவளவன்கிட்ட வந்து அவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்க. என்ன ஒரு பேசினார்னா மைக்க பிடிச்சி, நாங்கள் வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம், பார்த்தாயா வைகோ பேசுற அப்படி தூக்கி போட்டு, நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா, முடியுமா, பார்க்கிறியா, பாப்பமா, போடு ஓட்ட அப்படின்னாரு. இப்ப எங்க இருக்காங்க எல்லாரும்? ஸ்டாலின் உட்காந்துருக்காரு, எல்லாம் சுத்தீர உட்காந்துருக்காங்க. ஒரு 13 பேர் உட்காந்துருக்காங்க. 500 கோடி 1000 கோடி. இவங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களுக்கு என்ன ஆக போகுது? திமுக ஜெயிக்க போகுது. நாங்க என்ன சொல்றோம், இவங்களால முடியாத ஒண்ணு விஜய் வந்து என்ன செய்ய போறாரு? விஜய் கிட்ட இருக்க பிள்ளைங்களுக்கு எந்த திறமையும் கிடையாது. தற்குறின்னு சொன்னா கோவம் வரும். பிள்ளைங்களுக்கு பேச தெரியல. நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டா அசத்துறா மாதிரி பதில் சொல்லுவாங்க. ஏன் பாருங்க, அவங்க இல்ல, நீ உங்ககிட்டயே கொஸ்டின் கேட்டா கண்டென்ட் என்னவோ அது பேசாம அப்படியே கதைக்கு போவாரு சீமான் அவர்கள். இல்ல, கதைக்கு போறானா இப்படிதான், அப்பதான் புரியுது உங்களுக்கு, புரிய வைக்கணும்ல. எங்கள் அண்ணன் வந்துமா 15-17 வருஷமா இருக்காருமா களத்துல. கதை சொல்லி வந்துக்கிட்டு கதை சொல்றாருன்னா அறிவார்ந்த கதைமா. முட்டா பயலுங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு புரியல. எங்க பிள்ளைங்க கதை சொல்றாரு விடுங்க. ஆத்துல தண்ணி முழிச்சிருக்கா தூங்கிட்டு இருக்கான்னு பாக்குற அறிவாளிமா அவங்க. ஆமா, ஆத்துல என்ன, ஆத்துல வந்து உயிரணுக்கள் எவ்வளவு இருக்கு. ஆத்துல தண்ணி ஒண்ணு காவா இருந்தா மீன் செத்து போகுது. அந்த மீன் இல்ல அங்க. அதை எங்க அண்ணன் பாக்குறாரு. மரம் வந்து வளர்ந்துச்சா, அது உள்ள வந்து கூடு கட்டி போயிச்சா, நல்லா இருக்கா மரம், செழிப்பா இருக்கா, அதை வெட்டினா வேலைக்கு ஆகுமான்னு மரத்தை பாக்குறாரு. எங்க அண்ணன் மண்ணை பாக்குறாரு. இந்த மண்ணு நல்லா இருந்தாதாமா நம்ம நாளைக்கு வாழலாம் அந்த பூமியில.
இந்த பூமி வந்து நம்மள இது தாண்டி எல்லாமே நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல விஷயம். இப்போ நீங்க ஆட்சியை எப்படி பிடிக்கிறது, அதாவது மக்கள் கிட்ட எப்படி போய் உங்களை வந்து சேர்க்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம் இல்லையா? எப்படி பிடிக்கிறது மக்கள் தானே. நாங்க வந்து 50 வருஷம் ஆட்சி பண்ணி கொள்ளையடிச்சு ஏன்னா அது வந்து பணம் வச்சு இல்ல, இல்ல, அது எல்லாமே பேச்சாவே இருக்கு. செயல்ல நீங்க காட்டுறீங்கன்னா எல்லாருமே உங்களுக்கு ஓட்டு எங்களுக்கு போடுவாங்க. ஓட்டுக்கு 5000 10,000 கொடுக்க முடியாது. எங்கள்கிட்ட இருக்க பிள்ளைங்க பூரா வந்து தமிழை நேசிக்கிற, தமிழ்நாட்டை நேசிக்கிற, தமிழ் மக்களை நேசிக்கிற, விவசாயிகளை நேசிக்கிற, ஏழை எளிய பாமரனை நேசிக்கிற எங்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்களிப்பாங்க. இதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் இந்த நாடு நல்லா இருக்கணும், நலமா இருக்கணும், வளமா இருக்கணும், இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும், மதுவை ஒழிக்கணும், கஞ்சாவை ஒழிக்கணும், இந்த நாட்டுல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க சத்தியமா நாம் தமிழருக்கு போடுவாங்க. நாங்க ஜெயிப்போம். இந்த உணர்வு மக்கள்கிட்ட வரணும். நாங்க கத்துறோம், நாங்க வந்தால் இதை செய்வோம், நாங்கள் வந்தால் அதை செய்வோம், நாங்கள் வந்தால் ஊழலை ஒழிப்போம், நாங்கள் வந்தால் லஞ்சத்தை ஒழிப்போம், நாங்கள் வந்தால் பாலியல் செய்வோனை தண்டிப்போம். இதெல்லாம் எங்களோட வாக்குறுதி இருக்கு. விவசாயத்தை காப்போம், நாங்க விவசாயிகளுக்கு அரசாங்க வேலையாக்குவோம், ஆடு மாடு மேய்த்து எல்லாம் எங்க கொள்கை வரைவுல இருக்கு. எல்லாமே செய்வோம். அதற்கு என்ன செய்யணும்? எங்களை முதலமைச்சரா அண்ணனை ஆக்கணும். அது மக்கள்கிட்ட தான் இருக்கு. தயவு செய்து 1000 2000 5000 10,000 வாங்கிட்டு தயவு செய்து அவர்களுக்கு வாக்களிச்சிடாதீங்க. அந்த கொள்ளக்கார பசங்க ஓட்டை வாங்கிட்டு கொள்ள பக்கமா ஓடிடுவாங்க. நம்ம ரோட்ல தட்டு வச்சுட்டு பிச்சை எடுக்கணும். இந்த நிலைமையை மாத்துறது மக்கள்கிட்ட தான் இருக்கு. பிச்சை எடுங்க. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி, வணக்கம். குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 67,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும்.